ஐயா. ஏய் போடா, சொன்னா கேட்க முடியா? போடா. தம்பி தம்பி, என்னப்பா சாப்பிட்டியா? இந்தா போய் சாப்பிடு. பிடிப்பா, போப்பா போய் சாப்பிடு. ஐயா. யோ பையா, நானே இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இங்க வந்து கேக்குறேன். ஐயா யோ போயாங்கிறேன், சும்மா இங்கே நின்னுகிட்டு இருக்க. ஹலோ, போப்பா அந்த பக்கம். யோ போயா, சாப்பிட்றது நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயா. ஐயா. யோ போயா, ஒரு தடவை சொன்னா தெரியாது உனக்கு? நிக்காத போ.
ஏய் போயா, போ 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 போ. ம், ம், ம். ஏன்பா நிக்காத, போ 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 போ, போய்கினே இரு போ. சும்மா நாம ஏன் குப்பையில் படுத்திருக்கோம்? நம்ம குடும்பம் எங்கே போச்சு? நல்லா தானே இருந்தோம். எப்படி இந்த மாதிரி ஆச்சு? என் கூட இருந்தவங்களாம் நாம மட்டும் ஏன் இங்கே இருக்கோம்? ஏன் என்னாச்சு? நான் கட்டின 3 கோயில் எங்க? எல்லா சாமிக்கு நான் தீப ஆராதனைலாம் பண்ணினேன். நான் அளவு தாளவுலாம் ஏந்தி 108 பால் குடம் எடுக்க வச்சு தீமிதி திருவிழாலாம் நடத்தினே. என் குடும்பம் எங்க போச்சு? 15 விதமான திருவிழாக்களோட 15 விதமான அபிஷேகம் பண்ண. உனக்காக 15 விதமான படையல் போட்டிருக்கேன். உனக்கு எப்படியெல்லாம் தீப ஆராதனை பண்ண. உனக்கு நான் எவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்கேன். என்னை ஏன் நீ கைவிட்ட? என்னோட வாழ்க்கையில ஏன் இவ்வளோ போராட்டம்? என்னோட வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கஷ்டம்? நாம இருக்கிறதோட செத்து போயிடலாம். இந்த உலகத்துல ஜீவன் உள்ள தெய்வமே இல்லை. இந்த உலகத்துல ஜீவன் உள்ள எந்த தெய்வமும் இல்லை. உலகத்துல ஜீவன் உள்ள எந்த தெய்வமும் இல்லை. ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து நானே. மகனே, கல்வாரி சிலுவையில் உனக்காய் நான் ரத்தம் சிந்தினேன். இயேசுவா? நானேதான். அப்படியே நாம இல்லைன்னு சொன்ன தெய்வம், நாம மறுதளிச்ச தெய்வம் இயேசு நமக்காக வந்திருக்காரா? இயேசு கிறிஸ்துவா? அப்பா. ஆம் மகனே, நான் எத்தனையோ முறை உன்னை தேடி வந்தேன். உன்னை அணைத்துக் கொள்ள ஆவலாயிருந்தேன். காரணம், உன் தாயின் வயிற்றிலே நீ உருவாகும் முன்னே நான் உன்னை எனக்காய் தெரிந்து கொண்டேன் மகனே. ஆனால் நீயோ என்னை நோக்கி பார்க்கவும் இல்லை, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. மகனே, இப்பொழுதாவது உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்புக் கொடுப்பாயா? இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நான் உங்க பிள்ளையா இருக்க ஆசைப்படுறேன். என் குடும்பத்தை மட்டும் என்னோட சேர்த்து வச்சிருங்க. சமாதானத்தோட போ. இனி பாவம் செய்யாதே. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏன்பா உன் பேர் ஆறுமுகம் தானே? மயிலாப்பூர்ல சாமியாரா இருந்திய நீ தானே அது? ஆமா. இங்கேயே வந்து உட்காந்துருக்க. என்னாச்சு உனக்கு? உடம்பெல்லாம் இழைச்சி இப்படி ஆயிட்டியே. சரி சரி, இந்த காசை வச்சு நல்லா சாப்பிட்டு ஒரு நல்ல வேலையை தேடிக்க. சரிங்க. இந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல வேலை தேடிக்கணும். ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. வரேண்ணே. வேலை கிடையாதுப்பா. இங்கெல்லாம் ஆள் நிறையா இருக்குப்பா. போ போ. வேலைலாம் எதுவும் இல்லை, போயா. இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, போப்பா.
சார் சார் என்னப்பா, என்ன விஷயம்? ஏன் நிக்கிற? ஒரு வேலை. எங்க இருக்க? இங்க பக்கத்துல தாங்க இருக்கேன். பிளைவுடெல்லாம் இறக்க முடியுமா? முடியுங்க. பாஷா, சொல்லுங்க பாய். இவனை குடோனுக்கு கூட்டு போ. சரிங்க பாய். அங்க ஒழுங்கா இருக்கணும்ப்பா, வேலையெல்லாம் சரியா செய்யணும், புரியுதா? சரிங்க. பாஷா, இதை வரேன் பாய். இந்த ஆளை நம்ம குடோனுக்கு கூட்டு போ. சரிங்க பாய். வரங்கய்யா. சரிங்கய்யா. ஏய் புது பையன்டா, பார்த்து. பரவாயில்ல, விடுங்கண்ணே விடுங்கண்ணே. மெதுவா மெதுவா விட்டுட்டுமா? விடுங்கண்ணே. என்னத்துக்கு இங்க வந்திருக்கிற? உன்னதான் வராதான்னு சொல்லிட்டேன்ல. மறுபடி எதுக்கு இங்க வந்து நிக்கிற? ஒரு தடவை சொன்னா உனக்கு உரைக்காது. நாங்க நல்லா இருக்கிறதுலாம் பிடிக்கல உனக்கு. நிம்மதியா வாழ விட மாட்டா போல இருக்குதே. இல்லம்மா, நான் இப்ப முன்ன மாதிரி இல்லம்மா. இப்ப நல்லா இருக்கேன். நல்ல வேலை கிடைச்சிருக்கு. கை நிறைய சம்பாதிக்கிறேன். உங்க பொண்ணை கூட்டு போய் நான் நல்லபடியா வச்சு வாழ்க்கை நடத்துவேன். என்ன நம்புங்கம்மா. தயவு செஞ்சு அனுப்புனீங்கன்னா சந்தோஷமா இருப்போம். உன் பேச்சுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. உன் மேல நம்பிக்கை இல்லப்பா. இங்க இருந்து போயிடுப்பா. என்ன நம்புங்கம்மா. என்னால உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் கூட அனுப்புமா, நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு என்னைக்கு உன் கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இருக்குதோ அன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க நிக்காத, போ. என்ன நம்புங்கம்மா. நம்பி அனுப்பி வைமா. ஏன்பா போன்னு சொல்றேன்ல. ஏசப்பா, என் குடும்பத்தை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். திருந்தி வந்திருக்கேங்கிறாரு, வேலையெல்லாம் செய்யறேங்கிறாரு, வீடியோ எடுத்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேங்கிறாரு, நல்ல விதமா தான் பேசுறாரு. அம்மா ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏசப்பா, நான் பண்ண ஜெபம் வீண் போகக்கூடாது. மறுபடியும் என் குடும்பத்தை நீங்க தான் ஒன்று சேர்த்து வைக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சார் வா. சொல்லுங்க சார். குடோன் ஷீட்ல 4 பண்டில் இருக்குது. சரி, அதை எடுத்து நேரா போய் சென்டர்ல இறக்கணும். அப்புறம் அங்க 2 பேப்பர் பண்டில் இருக்குது. அதை எடுத்து வந்து திருப்பி குடோன் ஷீட்ல இறக்கணும். எவ்வளவு கேக்குற? அங்க இறக்கிட்டு அங்க இருந்து இங்க வேற ஏத்தின்னு வரணும். 100 ரூபா கொடு சார். அதிகமா கேக்குற? பக்கத்து தானே, கொஞ்சம் கம்மியா பார்த்து கேளு. சரி, 90 ரூபா கொடு சார். சரி வாப்பா, தரேன். பரலோக பிதாவே, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவ்வளோ தூரம் அம்மா கிட்ட சொன்னாரே, அம்மாவுக்கு தான் இவர் மேலே நம்பிக்கை இல்லை, நாமளாவது இவர் கூட வந்திருக்கலாம். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். உன் கணவர் திருந்திட்டார்மா. நீ ஜபித்த ஜபம் வீணா போகலம்மா. உன் ஜபத்தை கேட்ட ஆண்டவர் உன் கணவனை நல்ல மனுஷனா மாத்திட்டார். இனிமே உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். நாங்க வரோம். போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ செஞ்ச விடாத ஜபந்தான் இன்னைக்கு என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. சரி, வீட்டுக்கு போலாமா? சரி வாங்க வீட்டுக்கு போலாம். இந்தாப்பா உன் சம்பள பணம். அனாவசியமா வீண் செலவு பண்ணாம வீட்டுல எடுத்துட்டு போய் கொடு. சரிக்கா, வரேன்க்கா. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? இந்தம்மா, இன்னைக்கு என்னோட வேலை கிடைச்ச கூலி. இதுல 550 ரூபா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த சந்தோஷத்துக்கு காரணமே நீதம்மா. உன்னோட ஜெபமும் உன்னோட கண்ணீரும் இயேசு சாமி மேல நீ வச்சிருந்த நம்பிக்கையும் தான் என்னை இந்த அளவுக்கு காப்பாத்திருக்கு. இனிமே எனக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க. நீங்க, நான், நம்ம குழந்தை, இந்த சந்தோஷம் இதுவே எனக்கு போதுங்க. அதுக்கு இயேசு சாமிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இதுவரையில் நீங்கள் பார்த்தது கதை அல்ல, நடந்த உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தில் நடந்த நிகழ்ச்சிகளில் சிலவற்றை புகைப்படங்களாகவும் சில நிகழ்வுகளை வீடியோ காட்சிகளாகவும் இப்போது காணலாம். இதுவரையில் பாவகாரியங்கள் செய்து வந்த ஆறுமுகம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே பாவங்கள் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு ஒரு நல்ல ஊழியக்காரராக அவருடைய குடும்பத்துடன்
இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரி, இந்த டிவிடி வாயிலால் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிவிடியில் பார்த்ததான எனக்கு மனைவியாக பார்த்துருக்கிறீங்க. இவ்வளோ கொடுமைகளையும் அனுபவித்து கொண்டிருந்த இத்தனை கொடுமைகளையும் அனுபவித்த என்னுடைய மனைவியை நீங்கள் என் பக்கத்தில் பார்க்குறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் அநேகம் உண்டு. நான் இதில் நடிச்சிருக்கிறதான ஒரு சில காரியங்கள் தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நிறைய இடங்களில் பிச்சை எடுத்து ஒருவேளை சாப்பாட்டுக்காக சொந்த பந்தங்க வீட்டு வாசலெல்லாம் போய் நின்று ஒருவரும் எனக்கு சாப்பாடு கொடுக்காதபடி என்னை விரட்டி அடைச்ச நாட்கள்லாம் உண்டு. என்னுடைய குடும்பத்தை ஒவ்வொருத்தரையும் நான் நோக்கி போய் ₹1 காசு கூட எனக்கு வழி இல்லாமல் தெத்தி அனுப்பிச்ச நாட்கள் உண்டு. அன்பான சகோதர சகோதரி, என்னுடைய பாவங்கள் முழுவதுமாய் அறிக்கை செய்து தேவனை முழுமையாக பிடித்தேன். நான் பிடித்த நாட்கள்லேருந்து ஏறக்குறைய 4.5 வருஷம் நான் மீன்பாடி ஓட்டினேன். 4.5 வருஷம் தேவன் அந்த இடத்துல என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினார். அதே இடத்துல 4.5 வருஷம் நான் ஊழியங்கள் செய்து கர்த்தருக்கென்று 137 குடும்பங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த தேவன் கிருபை செய்தார். முழுமையாக நம்மளுடைய விசுவாசங்கள் வைராக்கியங்கள் இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்ட்டு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குமானா கர்த்தர் நம்மளை ஒரு நாள் உயர்த்துவார். அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்மளை முழுமையாக தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அன்பான சகோதர சகோதரர்கள், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க. மாந்திரிகத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. பிசாசின் கிரியைகளை கொண்டு பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட வியாதிகளை கண்டு பயப்படாதீங்க. எனக்கு கிட்னி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், ஷால்ட் ப்ராப்ளம், டைராய்டு ப்ராப்ளம், இவ்வளோ வியாதிகள் எனக்கு அணுகிது. ஆனால் என் தேவன் எனக்குள்ளே வரும்போது, என் இயேசு ராஜா என்னை பிடிக்கும்போது எனக்கு இருக்கிறதான அத்தனை வியாதிகளும் என்னை விட்டு நீங்கி போனது. எனக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தார். நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாலும் இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா, நீங்கள் பயப்படாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க, ஜெபிங்க. உங்கள் கணவரை கண்டிப்பாக மாற்றுவார். என்னை மாற்றின தேவன் உங்கள் கணவரையும் மாற்றுவார். நீங்கள் வைராக்கியமாக ஜெபிக்கிறதுல தான் இருக்குது. கர்த்தர் இடத்துல மன்றாடத்துல தான் இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்திலிருந்து எல்லாவற்றத்திலிருந்து விடுதலை தருவார். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. திருச்சபைக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் போய் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ப்ரைஸ் லார்ட். இவ்வளோ நேரம் என் கணவர் பேசிகிட்டு இருந்ததை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இத்தனை நாள் நாங்கள் கொடுமையை அனுபவிச்சிருந்ததை என் கணவர் உங்களிடத்துல பேசி கொண்டிருந்தார். அவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருந்து நான் எனக்குள்ளே வைராக்கியமாக இருந்த காரணம் என்னென்னா, அவ்வளோ கொடுமையை நான் அனுபவிச்சு என் கண்ணீரின் பாதையில் நடத்திருந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன வார்த்தை தேவன் நடத்தினார். என்னுடைய ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னா, என்னுடைய குடும்பம் இந்து பாரம்பரியத்தில் இருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட காரணம் சண்டே கிளாஸுக்கு போன அனுபவம் எனக்குள்ளே இருந்ததுனால, அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்ததுனால, என் கணவர் என்ன கொடுமை செய்தாலும் அதை நான் பாராமல் அவர் என்னை அடித்து விட்டு வெளியில் சென்ற பின்பு நான் பாத்ரூமில் போய் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நீர் எப்போ அற்புதம் செய்வீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டுக்கொண்டு ஆண்டவர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தரோட ஒரு வார்த்தையை தேற்றுகிற வார்த்தை எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் என்னை அடித்தாலும் துன்புறுத்தினாலும் என் கண்ணீரின் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் அது மாத்திரம் இல்லாத அவர் சொன்ன காரியம் 10% தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. என்னை காலையில் எழுந்துக்கும் போது கரண்ட்டு ஷாக் வச்சு தான் எழுப்புவாங்க. இந்த கெட்ட விரலில் ஒயரை கொடுத்து அப்படி தான் என்னை எழுப்புவாங்க. அவ்வளோ ஒரு கொடுமையை நான் அனுபவிச்சிருந்தேன். மனைவி அடித்த சீனெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்த சீனெல்லாம் கம்மி தான் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என் கையை காலை கட்டி வாயில் துணி வச்சு தான் எப்போவுமே அடிப்பார். குக்கர் மூடினாலேயும் ஒவ்வொரு காரியமும் என்னை கொடுமை பத்திரத்தில் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருந்ததுனால என் தேவன் எப்படியாவது என் கணவரை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வருவார் என்று நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிக்கிட்டு அழுது ஜெபித்ததுனால கர்த்தருடைய என்னுடைய ஜெபத்தை இப்போ அநேக சகோதரிகள் என்ன செய்கிறாங்க, கணவர் ஒரு அடி அடிக்கும் போதே அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, டைவர்ஸ் காரியத்துக்கு இது பண்ணுறாங்க. தயவு செஞ்சு எந்த சகோதரியும் அப்படி செய்யாதீங்க. ஏன்னா கர்த்தர் நியமித்த குடும்பம். ஏன்னா இருமனத்தை ஒரு மனமாக இணைக்கிறார் தேவன். எவ்வளோ பாடுகள் நாங்கள் அனுபவித்தோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ அனுபவித்தேன், அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவித்தார்ன்றதை நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க. இவ்வளோ துன்பங்கள் நாங்கள் பட்டோம். கர்த்தர் இப்போ உங்களுக்கு முன்பாக எங்களை சாட்சியாக நிறுத்திருக்கிறார். முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிங்க. முழங்கால் ஜெபத்தினால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய கண்ணீரை தொடர்ந்து கண்ணீரோடு விதிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் என்னோட ஜெபத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். எவ்வளோ பாடுகள் அனுபவித்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க
வல்லவராய் இருக்கிறார். என் கணவரை ரட்சித்த தேவன் உங்களுடைய கணவரை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். குடிப்பழக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்காக நீங்கள் ஜெபிங்க. எவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். என் கணவர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு செய்வனை செய்து அந்த கிறிஸ்துவ குடும்பத்துக்கு செய்வனை செய்ததுனால மீண்டுமா அவரிடத்துக்கு அது திரும்ப வந்து அவர் சுயநலவை இருந்தவராக காணப்பட்டு என்னை என் தாயின் வீட்டில் விட்டு போயிட்டார். அவர் என்ன ஆனார்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் என் தேவனிடத்தில் நான் நோக்கி ஜெபித்தேன். நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு ஜெபித்திருக்கும் போது கர்த்தர் இந்த அடியாளுடைய ஜெபத்தை கேட்டு என் தேவனாகிய கர்த்தர் என் கணவர் மீண்டுமா என்னை வந்து பார்க்கும்போது கர்த்தருடைய மகனாய் வந்து என்னை மீண்டுமாய் சந்தித்தார். அதே போல என் கணவரை மீண்டுமாய் கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இப்படி சமாதானம் இழந்திருக்கீங்களா, துக்கத்தில் இருக்கீங்களா, கண்ணீரின் பாதையில் இருக்கிறீங்களா, என்னை போல கஷ்டங்கள் நீங்கள் அனுபவித்திருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற சகோதரியை உங்களுக்காக உங்கள் தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். என்ன வார்த்தை? உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். என்னை போல முழங்கால் படிட்டு நீங்கள் செபித்தீர்களானால் அநேக காரியங்கள் உங்களுக்காக. எந்த தவறான முடிவும் எடுக்காதீங்க. தாய் வீட்டுக்கு போகிற முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. ஆண்டவரிடத்தில் நோக்கி செபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையிலும் சேர்ந்து ஊழியத்திற்காக உங்கள் குடும்பத்தை பயன்படுத்துவார். இப்பொழுது நானும் என் கணவரும் உங்களுக்காக செபிக்கிறோம். இது வரைக்கும் என்னுடைய மனைவி சொன்ன காரியங்கள் அனைத்தும் நீங்கள் கேட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில போராட்டங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், இல்லை உங்கள் கணவர்னால குடிப்பழக்கத்தினால சில காரியங்கள்னால உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள்னால போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் பூர்ண விடுதலை தருவார். விசுவாசித்தான் தேவனுடைய மகிமை காண்பா என்கிறதான வேத வசனத்தின்படி இந்த நாளில் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லாவற்றையும் போராட்டத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த டிவிடி வாயிலால் பார்க்குற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காய் நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் நன்மை செய்தது போல ஆண்டவரே இந்த டிவிடி வாயிலாய் ஆண்டவரே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காய் நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரிகளை ரட்சித்த தேவன், சகோதரர்களை ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போத வஸ்துக்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவையில்லாத தீய பழக்கத்தை கொண்டு வருவதான வஞ்சக பிசாசானவனுக்கு அகப்பட்டு இல்லாதபடிக்கு கர்த்தர் இந்த நாள்ல பூர்ண விடுதலை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், எத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள், எத்தனை நாட்கள் நான் உயிரோடு இருப்பது என்று ஆண்டவரே சஞ்சலத்தோட வேதனையோடு ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற என் சகோதரிகளுக்காக இறங்குவீராக சுவாமி. கர்த்தர் இறங்கி இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல கர்த்தர் ஒரு அற்புத அதிசயங்கள் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கணவர்களை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்கள்ல சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இன்டர்நெட் வாயிலால் ஆண்டவரே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அநேக காரியங்கள்னால சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் மீது உடைய கல்வாரி ரத்தத்தினால இப்பொழுது நீர் வேலையடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தித்து உமக்கென்று ஆண்டவரை வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இயேசு மகாராஜா இப்பொழுது உங்களுக்கு தொட்டு சுகமாக்குவாராக. பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவாராக. இப்பொழுதே நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது உனக்கு எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில இருக்கலாம், என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். சொந்த பந்தங்கள் கைவிட்டு இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் கைவிட்டு இருக்கலாம், என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். தாயின் கர்ப்பத்திலே பேர் சொல்லி அழைத்த தேவன் இப்பொழுதே உனக்கு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவாராக. ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனை நாட்கள் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எல்லா கடன் பிரச்சனைகள் அகன்று போவதாக சுவாமி. இப்பொழுது நீர் ஆண்டவர் எல்லாவற்றையும் கடன் பிரச்சனையிலிருந்து அகற்றினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரோட வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், சஞ்சலங்கள் எதை கண்டு ஆண்டவரே அவர்களை சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் பலன் தந்து அவர்களை ஆண்டவரை உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தகப்பனை மாந்திரிகத்துக்கு ஆண்டவரை பயப்படுகிறதான சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி பிசாசானவன் அவர்களை தொடாதபடிக்கு ஆண்டவர் எந்த ஒரு மாந்திரிக காரியங்களும் அவர்களை தொடாதபடிக்கு கர்த்தர் இப்பொழுது வேலி அடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குர்ரிசலதலம் என்று என்னாகும் 23:23 நீர் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறதான எல்லா அந்தகார கிரியைகளும் நாச மோசங்களும் ஆண்டவரே வானமண்டல ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஜெபிக்கிற வேளையில அவர்கள் அறைகளை விட்டு அவர்கள் ஆண்டவரே வீட்டை விட்டு அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நீர் ஆண்டவரே அவர்கள் வீடு முழுவதுமாய் நீர் வேலியடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் குடும்பம் முழுவதுமாய் ஆண்டவரே நீர் வேலியடித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்கிறதான பிசினஸ்கள் முழுவதுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்து நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில ஆண்டவரே எங்களை உயர்த்தின தேவன் கர்த்தர் இவர்களையும் உயர்த்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே இன்னல்கள் மத்தியில எங்களை உயர்த்தின தேவன் இவர்களையும் உயர்த்துவீராக. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சங்கீதம் 113 அதிகாரம் ஆண்டவரே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நாங்கள் பார்ப்பது போல என்னை புழுதிலிருந்து சேத்திலிருந்து குப்பையிலிருந்து ஆண்டவரை ஒன்றுக்கும் உதவாத எண்ணெயை நீர் தெரிந்து கொண்டது போல இந்த நாள்ல ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நீர் தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கல்வாரி ரத்தத்தினால மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகவலே. இந்த டிவிடியை பார்த்து அநேகர் பயன்பெற்றிருப்பீங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் மனைவி பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தயவு செய்து இந்த டிவிடியை போலியா தயாரிக்காதீங்க. இது ஒவ்வொன்றும் நீங்கள் காணிக்கையாக கொடுத்து எங்கள் ஊழியங்களை தாங்குங்க. கர்த்தர் இன்னும் அபரோதமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக 24 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த திரையில் காண்கிறதான இந்த தொலைபேசி எண் வாயிலாய் நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் உங்களுக்காக எப்பொழுதும் ஒன்றாடுவோம். ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.